10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 நாகரிகம் நாடு சமூகம். சிற்றக்கல் ஒளி மாபோ சிவஞானம். கதை கேட்கும் வழக்கம் சிறிய வயது முதல் நம் அனைவருக்கும் பிடித்த ஒன்று. நாளடைவில் கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலை ஆனது. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாகவே உணர வைக்கும்.